திண்டுக்கல் அருகே கணவன் மனைவி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் அருகே திமுக பிரமுகர் கொலைக்கு பழி தீர்க்க கணவன் மனைவியை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் யாக்கப்பன்பட்டியைச் சேர்ந்த சேசுராஜ் கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகரான மாயாண்டி ஜோசப் என்பவரது கொலை வழக்கில் முக்கிய நபராக கருதப்பட்டார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் நத்தம் ரோடு RMTC காலனி அருகே 2-வீலரில் சென்ற சேசுராஜும் வீட்டிலிருந்த அவரது 2வது மனைவி தீபிகாவும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் திமுக பிரமுகர் மாயாண்டி ஜோசப்பை கொலை செய்ததற்கு பழிவாங்க அவரது சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் சேர்ந்து சேசுராஜையும் அவரது மனைவி தீபிகாவையும் படுகொலை செய்தது தெரியவந்தது. இது தொடர்பாக யாக்கப்பன்பட்டியைச் சேர்ந்த ஞானராஜ், தர்மராஜ், அருள்ராஜ், அந்தோணி, ஆரோக்கியசாமி உள்ளிட்ட 8 பேரை கைது செய்த போலீசார் வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.